பூங்கா நகரம் அழைக்கப்படுற மதுரை மாவட்டத்துல இருக்கிற 10 முக்கியமான இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 10ஆவதா நம்ம பார்க்க போறது குற்றாலம்பட்டி ஃபால்ஸ். மதுரையோட குற்றாலம்னு அழைக்கப்படுற இந்த அருவி மதுரையில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. 9ஆவதா நம்ம பார்க்க போறது கீழே கோயில்குடியில இருக்கிற சமணர் மலை. தமிழ் கல்வெட்டுகள், சமணர் படுகைகள், சமண சிற்பங்கள் இங்க நிறைய காணப்படுது. இந்த மலை ஏஎஸ்ஐயால பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. 8ஆவதா நம்ம பார்க்க போறது காந்தி மியூசியம். ராணி மங்கம்மாளோட பேலஸான இது யுஎன்ஆல அமைதியான மியூசியம்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இங்க மகாத்மா காந்தி பயன்படுத்தின நிறைய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 7ஆவதா நம்ம பார்க்க போறது வண்டியூர் மாரியம்மன் கோவில். புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க இருக்கிற தெப்பக்குளம் ரொம்பவே அழகா இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய தெப்பக்குளங்கள்ல இதுவும் ஒண்ணு. 6ஆவதா நம்ம பார்க்க போறது திருமலை நாயக்கர் அரண்மனை. நாயக்க மன்னர்களால கட்டப்பட்ட இந்த அரண்மனை 1971ஆம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த அரண்மனை மொத்தம் 5.5 லட்சம் சதுர அடி பரப்பளவுல கட்டப்பட்டு இருக்கு. இங்க இருக்கிற தூண்கள் பெரிதாவும் தனித்துவமாவும் அமைச்சிருக்காங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போறது யானைமலை. மதுரை ஒத்தக்கடையில் அமைஞ்சிருக்கிற இந்த யானைமலையோட மொத்த நீளம் 4 கிலோமீட்டர். இந்த மலையில குடைவரி கோவில்கள், தமிழ் கல்வெட்டுகள், சமணக்கல் படுகைகள் காணப்படுது. 4ஆவதா நம்ம பார்க்க போறது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். மதுரையில இருந்து 27 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் முருகனோட அறுபடை வீடுகள்ல 6ஆம் படை வீடா இருக்கு. 3ஆவதா நம்ம பார்க்க போறது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகனோட அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு இந்த கோவில் தான். இயற்கை எழில்மிக்க மலைகளோட அடிவாரத்துலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மதுரையில இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு இருக்கு. 2ஆவதா நம்ம பார்க்க போறது கள்ளழகர் கோவில். 108 திவ்யதேச கோவில்கள்ல ஒன்றான இந்த கோவில்ல இருக்கிற அழகர் வைகையாத்துல இறங்குற திருவிழா மிக பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது. தற்போது இந்த சித்திரை திருவிழா மதுரையோட முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்னா இருக்கு. முதலாவதா நம்ம பார்க்க போறது மீனாட்சி அம்மன் திருக்கோவில். தமிழ்நாட்டோட முக்கியமான அடையாளமா இந்த கோவில் இருக்கு. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான இந்த கோவில்ல இருக்கிற மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால செய்யப்பட்டது. தேவார பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் 51 சக்தி பீடங்கள்ல ஒண்ணு. இங்க நடக்கிற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.